ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் களித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் சென்ற நின்மணி போல் காத்ததே துதித்திடுவோம். சென்ற கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவதேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவதேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் களித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் களித்திடுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அவருடைய 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே இந்த வசனத்தை நமக்கு கர்த்தர் பொதுவான இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாய் கொடுத்து நம்மோடு பல விதங்களில் பல கோணங்களில் பங்கு பங்காக வகை வகையாக இந்த காலத்திலே நாம் கேட்க வேண்டிய சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறார். ஆண்டவர் சோத்திரிக்கிற செருபாபேலுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்க காரணம் என்ன? செருபாபேலை கொண்டு ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எத்தனையோ தடைகள் வந்த போதிலும் கூட இந்த செருபாபேலை தைரியப்படுத்தி அவனை திடப்படுத்தி அவனை உற்சாகப்படுத்தி இந்த செருபாபேலுக்காக சாத்தானோடு கர்த்தர் கடிந்து பேசி, செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவா என்று சொல்லி ஆண்டவர் செருபாபேலுக்காக வழக்காடி, செருபாபேலே நீ பயப்படாதே, மற்றவர்கள் உன்னை அற்பமா எண்ணலாம், ஆனால் நீ செய்கிற எல்லா வேலைகளையும் என் கண்கள் கண்டுகொண்டே இருக்கிறது, உன் கைகள் அதை முடிக்கும், நீ வெற்றி எடுப்பாய், ஜெயம் எடுப்பாய் என்று ஆண்டவர் இந்த செருபாபேலுக்கு விசேஷமான வார்த்தைகளை சொன்னதற்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். கடந்த சில மாதங்களாக அவருடைய பெயர் சோத்திருக்கிறோம் எருசலேமுக்கு போகிறவருடைய பட்டியல் இடம்பெற்றிருந்தது. அவன் பாபிலோனிலே பிறந்தவனாய் இருந்தும் பாபிலோனை விரும்பாமல் எருசலேமுக்கு போகிறதில் அவன் கவனமாய் இருந்து, யார் யாரெல்லாம் போகிறீர்கள் என்று கேட்டபோது அவன் தன் பெயரை கொடுத்தான் என்றும் அந்த பெயர் முதலிடமாய் வருகிறது என்றும், நாமும் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ரெஜிஸ்டர் புக்காகிய அந்த ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயரும் இடம்பெற வேண்டும், அப்படி இடம்பெற்றால் இந்த செருபாபேல் போல நாமும் பயன்பட முடியும் என்று அநேக வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இன்றைக்கு செருபாபேலை குறித்து இன்னொரு குறிப்புக்கு நேராக நாம் போகிறோம். இந்த செருபாபேலின் விசேஷத்தை ஆகாய் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது செருபாபேலும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே செருபாபேலுடைய இன்னொரு காரியத்தை இன்றைக்கு நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த செருபாபேலை கர்த்தர் ஏன் பயன்படுத்தினார்? இந்த செருபாபேலுக்கு தேவன் ஏன் இவ்வளவு முக்கியம் கொடுத்தார் என்றால், இந்த செருபாபேலை குறித்து சொல்லும் பொழுது அப்பொழுது செருபாபேல் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதுல யோசுவா பேர் வருது, அதுல ஜனங்கள் பேர் வருது, ஆனாலும் அந்த செருபாபேலை தான் கர்த்தர் முதல்ல சொல்றார் பாருங்க.
செருபாபேலை தான் ஆண்டவர் முதல்ல சொல்லி அதுக்கு பிறகுதான் ஆசாரியனாகிய யோசுவாவை குறிச்சின்னு சொல்றார். இந்த செருபாபேல் யாரா? அருமையானவர்களே, கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். இப்ப இந்த செருபாபேலுடைய விசேஷம் என்னன்னா, அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான், ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். கவனிக்கணும், ரெண்டு டைமென்ஷன். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் நாங்கள் செவி கொடுப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் அவர் அபிஷேகம் பண்ணின ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்க. ரெண்டுமே இருந்தால் தான் நீங்கள் பூரண கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் அங்கே ஆகா என்னும் தீர்க்கதரிசியும் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான். அப்போ ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கும் செருபாபேல் செவி கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கும் அவர் என்ன கொடுக்கிறாருங்க? செவி கொடுக்கிறார். சபையில் விசுவாசியா இருக்கிற நீங்க இதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். ரெண்டாவது, உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். இந்த ரெண்டு செவி கொடுத்தல் இல்லைன்னா உங்களை கர்த்தர் இந்த கடைசி கால ஊழியத்திலே பயன்படுத்த முடியாது. இந்த செவி கொடுத்தல் என்கிறத தான் இன்றைக்கு அழுத்தமா இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். செவி கொடுத்தார்கள். சோத்திரிக்கிறோம். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். செருபாபேலும் சத்தமா, ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரருடைய வார்த்தை அற்பமா என்றது. நம்ம பாஸ்டர் தானே, அவர் சொல்லுவார் தான், பார்த்துக்குவோம். சில நேரங்களில் எனக்கு இது விளங்கவே மாட்டேனது. சில நேரம் நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா பதறி அடிச்சு ஓடி வரோம். ஐயோ, இந்த பிள்ளைகள் இப்படி சொல்லியிருக்கிறாங்களே, ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு நாங்கள் அதை ரெஸ்பான்ஸ் எடுக்கிறோம். சில நேரம் ஊழியர்களாகிய நாங்கள் இங்கே இருந்து சொல்கிற அறிவிப்புகளோ வார்த்தைகளோ அதை அப்படியே அல்ல தட்டிட்டு போகிறது. சோத்திரிக்கிறோம். அதெல்லாம் ரெண்டாம் பட்சமாக வைக்கிறது. ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை நம்ம அறுப்போம். சோத்திரம். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அதுதான் சோத்திரம். நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கும் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற அந்த தன்மை தான் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகுது. அது அப்படிப்பட்டவளா இருந்தா தான் உங்க வார்த்தைக்கு அநேகர் செவி கொடுக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நான் செவி கொடுக்கிறவனா இருந்தா தான் அநேகர் எனக்கு செவி கொடுக்கிறவளா இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த செருபாபேலுடைய விசேஷம் என்ன? அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். ஆகா என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்கிறான்? செவி கொடுக்கிறான். இன்றைக்கு இந்த காலவெளியிலே தூது அதுதான், கர்த்தருடைய செய்தி அதுதான். இன்றைக்கு எனக்கு கர்த்தரால் உரைக்கப்படும் வார்த்தை என்னன்னா, செவி கொடுங்கள் என்பதுதான். சோத்திரிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய செவிய விருத்த சேதனம் பண்ணுவாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற செவியா நம்முடைய செவி இருக்கணும். 1 சாமுவேல் 9:27 சொல்லுது. சாமுவேல் சொல்றாரு சவுலை பார்த்து, இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில். சும்மா அங்கங்க சிந்தைய வச்சுக்கிட்டு தேவ வார்த்தையை கேட்க முயற்சிக்காத. சவுலே, தேவனுடைய வார்த்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே என்ன செய்? தரித்து நில். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ செவி கொடுக்கணும். அந்த வார்த்தை தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகுது. அதற்கு நீ சற்றே என்ன செய்? தரித்து நில். எரோமியா 15:16 எரோமியாவை பற்றி பைபிள் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன்னு சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது என்கிறார். தேவனுடைய வார்த்தை தான் உங்க இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எவருடைய வார்த்தையும் உங்க இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. அல்லேலூயா.
அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தையை அப்படி உட்கொண்டான். அதான் உள்ள எடுக்கிறது, அதுக்கு செவி கொடுக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாயா 66:2 சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பேன். இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதே ஏசாயா 66:5 சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு இருக்குது. கேட்கணும். அப்போ வசனத்துக்கு நடுங்குறவங்க தான் வார்த்தை என்ன செய்வாங்க? கேட்பாங்க. வசனத்தின் மேல ஒரு ஆர்வம் இல்லை, வசனத்தை பெரிதா என்னலன்னா அதுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஆபகுக் 2:1 இப்படி சொல்லுகிறது, அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று கவனிப்பேன். அப்ப கவனிக்கணும். ஆண்டவர் என்ன இன்னைக்கு பேச போறாரு, அவருடைய ஆலோசனை இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போறாரு. ஆபகுக் தன்னுடைய செவியை ஷார்ப் பண்ணி அதை கவனிக்கிறான். என்ன சொல்ல போறாரு எனக்கு இன்னைக்கு, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு என்ன வரப்போகுது. அந்த வார்த்தைக்கு நேரம் தன்னுடைய காதுகளை கூர்மைப்படுத்துறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இந்த செருபாபேலை பாருங்க, தேவனுடைய சத்தத்துக்கும் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன கொடுக்கிறாருங்க? செவி கொடுக்கிறாரு. ஒரு வார்த்தையை நான் சொல்றேன் சபையாருக்கு, தேவனை தங்கள் தேவன் என்று சொந்தம் பாராட்டும் போதுதான் அவருடைய வார்த்தைகளையும் நீங்க சொந்தமாக்கி கொள்ள முடியும். கவனிக்கணும். நீங்க இந்த வார்டு ரொம்ப டீப்பான வேர்டு. தேவனை தங்கள் தேவன் என்று சொந்தம் பாராட்டும் போதுதான் அவருடைய வார்த்தைகளையும் நீங்க சொந்தமாக்கி கொள்ள முடியும். தேவனை நீங்க சொந்தம் பாராட்டலன்னா அவருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சொந்தமாக்கி கொள்ள மாட்டீங்க. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரம் இந்த வார்த்தை சொல்லுங்க, தேவனை தங்கள் தேவன் என்று சொந்தம் பாராட்டும் போதுதான் அவருடைய வார்த்தைகளையும் சொந்தமாக்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசி கர்த்தருடைய வார்த்தைய செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைய இது எனக்குன்னு சொல்லப்பட்டு சொந்தமாக்கலனா நீ தேவனை சொந்தமாக்கலன்னு தான் அது பொருளா போகுது. ஆண்டவர் மேல விருப்பமானால் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அது மாத்திரம் அல்ல, 1 யோவான் 5:14 சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நான் பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டவர் யார்? அவர் எனக்கு செவி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையின் தைரியம் என்ன? நான் எந்த தைரியத்தில் வாழ்றேன்? என் சொந்தக்காரங்க தைரியமா, பண தைரியமா, என் சொத்து பத்து இருக்குது அந்த தைரியத்தில் வாழ்றேன்னா? இல்ல, நான் ஆண்டவர்ட்ட ஒன்னு கேட்டா அது அவர் கேட்கிறார் என்கிற அந்த தைரியம். கையை தட்டினீங்களா நீங்க? அவர் செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற தைரியம். எனக்கு ஒரு வேதனை வரும் பொழுது, எனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் சத்தமிட்டு இயேசுவேன்னு சொன்னா என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலவேளை நம்புறீங்க? என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன். அந்த ஒரு பெரிய தைரியத்தை தான் குடும்பமே நடத்திட்டு இருக்கிறோம். நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குதுங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்கு, ஆனா ஒரே ஒரு தைரியம் தான். ஒருவேளை என் சத்தத்தை என் கணவன் கேட்கல, என் மனைவி கேட்கல, என் பிள்ளை கேட்கல, ஆனா என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்ற அந்த தைரியத்துல வாழ்றேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஆமென், ஹல்லேலூயா. 1 யோவான் 5:15, சங்கீதம் 3:4, சங்கீதம் 66:19, சங்கீதம் 77:1 வாட்சி பார்த்தீங்கன்னா தேவன் மனிதனுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார்னு போட்டிருக்கு. நான் சொல்றேன், அவர் எனக்கு செவி கொடுக்கிறாரு, நான் அவருக்கு செவி கொடுக்கணுமா இல்லையா? என்னங்க இது கதையா இருக்குது? அவர் எனக்கு செவி கொடுக்கறனால தான் இந்த வாழ்க்கை. அவர் மட்டும் எனக்கு செவி கொடுக்கலனா என் வாழ்க்கை என்ன கதியா இருக்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கை என்ன கதியா இருக்குன்னு தெரியாது. ஆபத்தில் நம்ம அவரை கூப்பிட்ட போது, கலக்கத்தில் அவரை கூப்பிட்ட போது, கண்ணீரில் அவர் கூப்பிட்ட போது, மற்றவர்கள் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போன பொழுது எனக்கு செவி கொடுத்த தெய்வம் அவர் தானே. அல்லேலூயா. அதனால
நான் அவருக்கு என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 17:5, மார்க் 9:7, லூக்கா 9:35 ஆகிய வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வருது, இவர் என்னுடைய நேச குமாரன். இவருக்கு என்ன கொடுங்க? இவருக்கு செவி கொடுங்க. இவருக்கு செவி கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இவரை நேசகுமாரன் யாரோன்னு நினைச்சு அவருடைய வார்த்தையை அற்பமா என்ன போறீங்க? அவருக்கு என்ன கொடுங்க? செவி கொடுங்க. யோவான் 10:27 சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன கொடுக்குது? செவி கொடுக்குது. நீங்கள் அவருடைய ஆடானா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு என்ன கொடுக்கிறவளா இருப்பீங்க? செவி கொடுப்பீங்க. ஆமே என்ன சொல்லுங்க. ஹல்லேலூயா. செவி கொடுக்கணும், செவி கொடுக்கணும் அப்படின்னு இருக்க. செவி கொடுப்பதின் முக்கியம் என்ன? செவி கொடுக்கிறது ரொம்ப முக்கியமா? அதனுடைய முக்கியத்துவம் என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 15:22 சொல்லுது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். செவி கொடுப்பது என்பது உத்தமம், இன்டெகிரிட்டி. ஆண்டவருடைய பார்வையில் அது உத்தமமான வாழ்க்கை. ஒரு விசுவாசி உத்தம விசுவாசின்னா என்ன அர்த்தம்? அவர் தேவனுக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற தேவ பிள்ளையை நீ தான் உத்தம விசுவாசி. உன் உத்தமம் எதனால் அறியப்படும் தெரியுமா? நீ ஆண்டவருக்கு செவி கொடுப்பது. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் என் வாழ்க்கைப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியம் என்று கருதுகிறவர்கள் தான் உத்தம கிறிஸ்தவர்கள். ஆமென்னு சொல்லுங்க. அப்போ செவி கொடுத்தல் ஏன் ரொம்ப முக்கியம்னா அது உத்தமம். நீதிமொழிகள் 12:15 சொல்லுது, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். நீ ஞானம் உள்ளவனா மாறணும்னா, நீ ஞானவான் என்று பெயர் பெறணும்னா நீ ஆண்டவருக்கு செவி கொடுத்தாதான் நீ ஞானம் உனக்குள்ள உண்டாகும். குடும்பம் நடத்த ஞானம் தேவையா இருக்கு. காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஞானம் ரொம்ப தேவை. இந்த ஞானம் என்கிற வார்த்தை அது கர்த்தரிடத்திலிருந்து வர்றது. பைபிள் சொல்றது, ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். அது கர்த்தர் தான் தரார். அந்த ஞானம் சுத்தமானது. அந்த ஞானத்தை கொண்டு அறிவை சம்பாதிக்கலாம். ஆனா அறிவை வச்சு எதை சம்பாதிக்க முடியாது? ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. அறிவு ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒன்று. அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு ஒருவன் செவி கொடுத்தா அவன் ஞானம் உள்ளவன். கர்த்தர் உன்னை ஞானம் உள்ளவனா வைப்பாரு. எந்த பிரச்சனையும் உன்னால சால்வ் பண்ண முடியும் அந்த ஞானத்தை வச்சு. சாலமோன் தனக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வைத்து சிக்கலான பிரச்சனைகளில் அவன் எளிதாக அதை சரி செய்தான்னு பார்க்கிறோம். ஞானம் தேவை இந்த கடைசி காலத்தில். அப்ப செவி கொடுக்கணும், அதுக்கு முக்கியம். யோவான் 8:47 சொல்லுது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு என்ன கொடுக்கிறான்? செவி கொடுக்கிறான். அதை இன்னொரு விதத்தில் சொல்லுகிறேன், யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவனால் உண்டாகிறவர்கள் அர்த்தம். ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப தம்பி அவன் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறான்னா அவன் தேவனால் உண்டானவன் அப்படின்னு தனித்தனி ப்ரூவ் பண்றான். ஒரு பையன் ஆண்டவருடைய வார்த்தைக்கே செவி கொடுக்கலன்னா அவன் தேவனால் உண்டானவன் என்று அர்த்தமாகாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சினிமாக்கார சொல்றதெல்லாம் கேட்கணும். அரசியல்வாதி சொல்றது அவன் சொல்றான், இவன் சொல்றான். ஆனா ஒரு ஊழியக்காரன் சொல்ற வார்த்தை ஆண்டவருடைய சத்தம், இதுக்கு நீ செவி கொடுக்கலனா நீ தேவனால் உண்டானவன் அப்படின்னு கன்சிடர் ஆகாது. தேவ பிள்ளையே, தேவனால் உண்டானவன் தேவனுக்கு என்ன கொடுக்கிறான்? அவருடைய வசனங்களுக்கு என்ன கொடுக்கிறான்? செவி கொடுக்கிறான். அப்போஸ்தலர் 4:19 வசனத்தின் செவி கொடுத்தவருடைய முக்கியத்துவம் என்ன? தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ? என்னுடைய வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருக்கு ஒருத்தவன் செவி கொடுக்கிறானா அவன் நியாயஸ்தன் அர்த்தம், அவன் நியாயம் உள்ளவன். அதாவது இருக்கிற ஒரு அர்த்தம். அப்போ இங்க வசனம் சொல்லுது, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கணும். உலகம், சினிமாக்காரன், சோத்திருக்கிறோம் உலகத்தான், அவனுக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா அது நியாயம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நண்பர்களுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு ஓடுவான். உலகத்தான் சொல்றதை கேட்டுட்டு கர்த்தரை விட்டு ஓடுவான்.
அம்மா சொல்றதையும் கேட்க மாட்டேன்றான், ஊழியக்காரன் சொல்றதையும் கேட்க மாட்டேன்றான், ஆண்டவருடைய சத்தத்தையும் அலட்சியம் பண்ணுவான். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் அது அவனுக்குள்ள போகல. ஆனா ஃப்ரெண்டு சொல்றது, உலகம் சொல்றது, எவனோ கண்ட குப்பைகள் சொல்றதெல்லாம் அப்படியாடா, அப்படியா மச்சான் அப்படின்னு கேட்கறது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் நியாயமற்று நடக்கிறான்னு அர்த்தம். அப்ப நியாயம் உள்ளவன் கர்த்தரை மட்டுமே, அவருக்கு மட்டுமே செவி கொடுக்கிறவன் அர்த்தம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சீத்த. கைதட்டி. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சீத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த சத்தத்தை உயர்த்து. பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல வாயை திறந்து ஜெபத்தோடு பாடுங்க. ஆமென். இன்னொரு முறை. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சீத்த. செவிகளை திறந்து விட்டீர், செய்வோமும் சீத்த. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. சத்தத்தை உயர்த்து. உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. லோரே ஐயா வாழ்க வாழ்க. சோத்ரம் நாமம் வாழ்க. தேவனுக்கே தேவனுக்கே மகிமை. க்ளோரி க்ளோரி. தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகனுக்கே மகிமை. தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. சோத்ரோ வாழ்க, உம் நாமம் வாழ்க. அப்ப செருபாபேலுடைய விசேஷம் என்ன? செருபாபேல் தேவனுடைய சத்தத்துக்கும் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கும் என்ன கொடுத்தான்? அதனாலதான் செருபாபேலை கர்த்தர் பயன்படுத்துறார். நிறைய பேர் இந்த குவாலிட்டி நிறைய பேருக்கு இல்லை. ஆண்டவருக்கு தான் செவி கொடுப்போம், ஆண்டவர் தான் செவி கொடுப்போம்னு அவர் ஏற்படுத்தின ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்கறது இல்லை. சில ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்குறான்ட்டு கர்த்தருக்கு செவி கொடுக்கறது இல்லை. அப்படி இல்லை. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன், அவர் அனுப்புகிற ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு என்ன கொடுக்குறாங்க? செவி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. சரி, எப்படி செவி கொடுக்கிறது? செவி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி அந்த வசனத்திலிருந்து சில குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். முக்கியமான வசனம் நீதிமொழிகள் 8:34 இப்படி சொல்லுது, என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு இருக்குது. இந்த வார்த்தையை பாருங்க. என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்றார். இதுல முதல் குறிப்பு என் வாசற்படியில். அதான் முதல் குறிப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார் என் வாசற்படி என்று சொல்லுகிறார். இந்த வாசற்படி என்பது எது? ஒரு நாள் ஆண்டவர் தட்டுகிற சத்தத்தை கேட்டு, நன்ற கவனிங்கள், ஒரு நாள் ஆண்டவர் தட்டுகிற சத்தத்தை கேட்டு அவருக்கு திறந்து கொடுத்து அவர் உள்ளே பிரவேசித்த இருதயமாகிய வாசற்படி. சோத்திரம். நீங்கள் வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். பாருங்க, என் வாசற்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல, அதுக்கு விளக்கம் சொல்றேன். இதோ வாசற்படியில் நின்று
தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அந்த இருதய கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் என்ன செய்வேன்? பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் கவனிக்கணும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருதயம் நம்முடைய சொந்த இருதயமா இருந்துச்சு. கவனிங்க. மனசும் மாம்சமும் விரும்பினவைகளின்படி வாழ்ந்தோம். இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி. என் இருதய கதவை தட்டுகிறதுக்கு முன்னாடி அது ஏன் இருதயம். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் என் இருதய கதவை தட்டி, மகனே நான் உனக்குள்ள வர விரும்புறேன் அப்படின்னு ஒரு நாள் உங்க இதய கதவை தட்டினார்ல, அந்த இயேசுவுக்காக நீங்க இதயத்தை திறந்தீங்கல்ல, அந்த நாளில் இருந்து அந்த இதய கதவு வாசல் தேவ வாசலாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. என் இருதயத்துக்குள்ள இயேசு வருவதற்கு முன்பாக அது என் வாசலா என் இருதயமா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்காக என் இருதயத்தை திறந்தனோ, அந்த வாசல் தேவ வாசலாய் மாறினது. கையை தட்டி ஆண்டவரை சோதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்போ அது என் வாசல் அல்ல, அது ஆண்டவர் உரிமையா சொல்றார், என் வாசல் அப்படின்ற. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி கண்டவன் உள்ள நுழைஞ்சான். ஆனா இப்ப அவர் பர்மிஷன் இல்லாம வேற யாரும் நுழைய முடியாதபடிக்கு அவரே எனக்கு வாசலானார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:14 சொல்லுது, பவுல் சொன்னவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை என்ன செய்தாராம். இப்படிதான் ஒரு நாள் கர்த்தர் திறந்தார். அன்னைக்கு தான் நம்ம தேவ பிள்ளையா மாறிட்டோம். அல்லேலூயா. அப்போ இப்ப இந்த இருதய வாசல் அது கர்த்தர் தான் அந்த வாசல். யோவான் 10:9 சொல்லுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உள் பிரவேசித்தால் அவன் என்னப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அப்ப ஆண்டவரே நமக்கு வாசலா மாறிட்டார். அவர் நமக்கு உள்ள வந்ததுனால தான் இந்த ரட்சிப்பு நமக்கு உண்டாயிற்று. ஆமென்னு சொல்லுங்க. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 84வது சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறார், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்றார். கர்த்தருடைய வாசல். அப்ப என் இருதயமாகிய வாசல், அது ஆண்டவர் என்னைக்கு உள்ள வந்தாரோ அன்னைக்கு அது அவர் வாசலா மாறிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கதான் அவர் சோத்திரம் பேசுறார் நமக்கு. அந்த இருதய வாசல். அதுதான் சொல்றாரு, அந்த வாசல்ல காத்திருந்து ஆண்டவர் சொல்றார், என் வாசலில். அப்போ நாம எங்க வந்துடணும்? கர்த்தர் பேசுவார்னு சொல்லி அங்க இருதயத்தை சோத்திரிக்கிறோம் திறந்து ஆண்டவருக்கு முன்னாக அந்த வாசல்ல தேவனுடைய பிரசன்னமாகிய அவருடைய வாசல்ல நம்ம நிற்கும் போதுதான் அந்த சத்தம் நமக்கு கேட்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் பெத்தானியா கிராமத்தின் வழியா போகும்போது மார்த்தா ஆண்டவரை தன் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டால் அன்றையிலிருந்து அந்த வீடு அவருடைய வீடா மாறிடுச்சு. அடிக்கடி அந்த வீட்டுக்கு போகிறதும் அந்த வீட்டாரோடு வசனம் பேசுறதும் அந்த வசனத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் எடுபடாத நல்ல பங்கு கிடைத்ததுமா இருக்குது. அல்லேலூயா. இங்க வாசல் தேவ வாசல் தானா? ஆண்டவர் சொன்னார், என் வாசலிலே அப்படின்னு சொல்றார். உங்க இருதய கதவு மூடி வச்சிருக்கிறோமா? இன்னும் ஆண்டவருக்கு என்ன கதவை திறக்காம இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்த நான் உள்ள பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனு என்னோடு போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசற்படியில் நிற்கின்றா, என் கதவை தட்டுகின்றார். வாசற்படியில் நிற்கின்றார், என் கதவை தட்டுகின்றார். திறப்பாயோ திறப்பாயோ உன் கதவை திறப்பாயோ திறப்பாயோ
கதவு ஒரு நாள் அவருக்கு பூட்டி இருக்க விட, அந்த கதவு அவருக்கு திறந்ததா இருக்கணும். அவங்க தான் செவி கொடுக்கிறவர்கள். ஆமென்னு சொல்லுங்க. அப்புறம் சொல்றாரு நித்தம். நான் ஒவ்வொரு வார்த்தையை பிரித்து சொல்றேன். சோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியம் என்பது வாரம் ஒரு முறை செய்கிற ஜீவியம் கிடையாதுங்க. ஆவிக்குரிய ஜீவி என்பது நித்தமும் செய்கிற ஜீவியம். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவி என்பது வாரத்துக்கு ஒரு முறை செவி கொடுக்கிறது அல்ல, ஒவ்வொரு நாளும் அவருக்கு செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, ஆவிக்குரிய ஜீவியம் என்பது வாரத்திற்கு ஒரு முறை நடப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் நித்தமும் எப்பொழுதும் ஆவிக்குரிய ஜீவியம் செய்வதே கர்த்தர் விரும்புகிற ஜீவியம். ஹல்லேலூயா. சிலவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு வந்துட்டா போதும், அவங்க பெரிய பரிசுத்தவான் தான். தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு அவங்க கண்ணுக்கே தெரியாது. எங்கே சுற்றுவாங்களோ, எங்கே உட்காந்துருப்பாங்களோ, எங்கே கால் நீட்டி போட்டுன்னு என்ன கதையை பேசுவாங்களோ தெரியாது. அந்த சகோதரியை இனி பார்க்க முடியாது, அந்த சகோதரனை பார்க்க முடியாது. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். இல்லைப்பா சார், ஒவ்வொரு நாளும் நான் பர்சனலாக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற இறுதி உங்கள்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரில. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் வெளிச்சம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நாள் அல்ல. அதே போல இந்த செவி கொடுக்கிறது, ஆண்டவர் சொல்ல நித்தம் செவி கொடுப்பது. ஒரு நாள் கர்த்தர் என்ன சொன்னார், ஏன்னா அவர் ஒவ்வொரு நாள் பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. யோவான் 11:42 சொல்லுது, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னைக்கோ ஒரு முறை செவி கொடுத்தா நம்ம கதெல்லாம் கந்தலா போயிருக்குங்க. எப்போதும் செவி கொடுக்கிறார், ஆயத்தமாகிறார். எப்போ என் பிள்ளை ஜெபம் பண்ணுவாங்க, எதை என் பிள்ளை என்கிட்ட கேட்கும், அதுக்கு செவி கொடுக்கறதுக்கு அவர் எப்போதுமே ரெடியா இருக்கிறார். நான் கேட்கிறேன், பிதாவாகிய தேவன் உன் சத்தத்துக்கு எப்போதும் செவி கொடுக்கிறாரு, நாமும் அவருக்கு எப்போது செவி கொடுக்கிறவளா இருக்கணும், நித்தமும் அவருக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறாரு, நானும் எப்போது அவருக்கு செவி கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 21:28 சொல்லுது, செவி கொடுக்கிறவனோ எப்போது பேசத்தக்கவனாவான். அதுல இன்னொரு வார்த்தை, எப்போது ஒரு ஆள் செவி கொடுத்தா அவனுக்கு தான் பேசுவதற்கான வார்த்தைகளை கர்த்தர் வைப்பார். ஒருத்தன் செவி கொடுக்கலனா அவன் பேச யோக்கியமற்றவன். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவங்க தான் பேச உரிமை இருக்குது. ஆண்டவருக்கு செவி கொடுக்காதவனுக்கு பேசு வார்த்தைகள் அவன்கிட்ட இல்லை. சில ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க சொன்னா வழவழ கொழ கொழ வளரும். ஏன்னா அங்க வார்த்தைகள் இருதயத்தில் இல்லையே, அவங்க தேவனுக்கு செவி கொடுக்கல, பேச முடியல அவர்களால. யாருக்காவது சத்தியம் சொல்ல சொல்லுங்க, சொல்ல தெரியல. ஜெபம் பண்ண சொல்லுங்க, தெரியல. பேச்சு வரல, வார்த்தை உள்ள இல்ல. செவி கொடுத்தா தானே உள்ள. சோத்தரிக்கிறோம். சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். சட்டி காலியா இருக்கு, எப்படி வரும்? செவி கொடுக்கிறவர்கள் வார்த்தையினால் நிறைந்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ செவி கொடுப்பது ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த நித்தம் என்ற வார்த்தை செகண்ட் பாயிண்ட். நித்தம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடணும். 105:4 சொல்லுது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் என்ன செய்யுங்க, தேடுங்க. சங்கீதம் 35:28, என் நாவும் உமது நீதியையும் நாள் முழுவதும் உடைய துதியை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை அனுதினமும் ஆக்டிவேஷன்ல இருந்துகிட்டே இருக்கணும். 86வது சங்கீதம் 3, ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை கூப்பிடுகிறேன். ஒவ்வொரு நாளும் அவரை கூப்பிடணும். அப்போஸ்தலர் 17:11 பாருங்க, அந்த பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்போஸ்தலர் 10:2, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 2:46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். நீதிமொழிகள் 23:17, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அப்போஸ்தலர் 5:42, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் பிரசங்கம்.
வீடுகளில் பிரசங்கம், ஆலயத்தில் பிரசங்கம், தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறார்கள், நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுகிறார்கள், நாடோறு கர்த்தருக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் தேவனுக்கு செவி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடைவேளை வரவே கூடாது. அல்லேலூயா. இடைவிடாமல் அவரை துதிக்க வேண்டும். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. பாடுங்க. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்ப ஒவ்வொரு நாள் சேவிச்சுட்டே இருக்கணும். எப்படி செவி கொடுக்கணும் என்கிறதற்கான வார்த்தையை சொல். விழித்திருந்து. மூன்றாவது, விழித்திருந்து. செவி கொடுக்கணும்னா விழிப்பு நமக்கு தேவை. தூங்குறவனுக்கு எவ்வளவு சத்தம் போட்டாலும் என்ன செய்யாதுங்க, கேட்காது. கேட்காம இருக்கிறவன் எப்படி செவி கொடுப்பான்? அவ செவி கொடுக்கலன்னா என்ன வேணும்? விழிப்பு தேவை. விழித்திருந்து. விழிப்புனா என்னங்க? உன்னத பாட்டு 5:2 சொல்லுது, நான் நித்தரை பண்ணினேன். மனவாட்டி சொல்றாங்க, நான் என்ன பண்ணினேன்? நித்தரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். எல்லாம் சொல்லுங்க. கண் விழிப்பு அல்ல, இருதய விழிப்பு. விழிப்பு எங்க இருக்கணும்? கண்ணுல இல்லை. முண்டை கண் மாதிரி அப்படியே மூழ்கிக்கினே இருக்குது, அந்த இது இல்லை நான் சொல்றது. இருதயம். நீங்க நைட்டு படுத்துக்கிட்டு இருந்தா கூட உங்க இருதய விழிப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் உங்கள் இருதயம் தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு உங்க இருதயம் விழிப்பா இருக்கணும். மனவாட்டி சொல்ற, என் கண்ணு மூடிருச்சு, நித்திரம் பண்றேன், பட் என் இருதயம் விழிச்சிருக்கு. ஹல்லேலூயா. அந்த இருதயம் விழித்திருந்ததுனால நேசர் தட்டுகிற சத்தம் கேட்டுச்சு. ஆமே. இன்னைக்கு இந்த காலவேளை உங்க இருதயம் விழிப்பா இருக்கா? உங்க இருதயம் விழிப்பா இருக்கான்னு கேட்கிறேன். உங்க இருதயம் ஷார்ப்பா இருக்கா? சோத்திரம். அல்லேலூயா. சிலலாம் பிரசங்கம் பண்றவங்க அப்படியே தூங்குவான். அதுவும் தூங்கும், இருதயமும் சேர்ந்து தூங்கும். தாவீது சொல்கிறான், நான் பாடும் பொழுது என் உதடு மட்டுமல்ல, என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். என் இருதயத்திலே கர்த்தரை பாடி. எபேசியர் 5 வரும். இருதயத்திலே யாரை பாடி? கர்த்தரை பாடி. இருதயத்திலே விழிப்பு இருக்கணும். அல்லேலூயா. அந்த விழிப்பு ரொம்ப அவசியம். பிரதர், நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், உன் இருதயம் என்ன செஞ்சிருக்கணும்? விழிப்பா இருக்கணும். இருதயம் தூங்கக்கூடாது. இருதயத்தில் ஒரு விழிப்பு இருக்கணும். விழிப்பு ரொம்ப முக்கியம். மார்க் 14:38 சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணணும்? இந்த விழிப்பில்லைனா சோதனைக்கு உட்படுவீர்கள். சோதனை சிக்கிடுவோம். இருதயம் விழிப்பில்லைனா ஏதாவது கண்ட சோதனைக்குள்ள சிக்கிடுவீங்க. எவனா உங்களை ஏமாத்திடுவான். சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும். உங்க இருதயம் என்ன செஞ்சிருக்கணும்? விழிப்பா இருக்கணும். 1 பேதுரு 5:8, விழித்திருங்கள், ஏனெனில் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசு உன்னை எப்ப விழுங்கலாம், உன்னை எப்ப காலி பண்ணலான்னு அவன் சுத்தி திரிகிறான். உன்னை காலி பண்றதுக்கு, உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கிறதுக்கு, உன் குடும்பத்தை வேறு அறுப்பதற்கு அவன் கங்கணம் கட்டி சுத்தி திரிகிறதுனால அவனுடைய வஞ்சகத்துக்கு ஆளாகாம இருக்கணும்னா உன் இருதயம் விழிப்பா இருக்கணும். கையை தட்டி வாயை திறந்த, ஆண்டவரே, சத்துரு வகை தேடுறான், விழுங்கலான்னு வகை தேடுறான், அவனுடைய வலையில என் குடும்பம், என் பிள்ளை, என் வாழ்க்கை சிக்கிடக்கூடாதுப்பா. இன்னைக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கிறீங்க, நாளைக்கு நல்லா இருப்பீங்களான்றது உங்க இருதய விழிப்பை வச்சுதான் இருக்குது. கவனமா இருக்கணும். நாங்க பிரசங்கம் பண்றது உங்க கண்ணை திறக்கிறதுக்கான பிரசங்கம் அல்ல, உங்களுடைய இருதயத்தை திறக்கிறதுக்கான பிரசங்கம். ஹல்லேலூயா. எம்மா ஒரு சீசனுக்கு கண்ணு திறந்து தான் இருந்தது, ஆனா கூட வரவர் இயேசுன்னு வெளிப்பாடு இல்லை. ஆனா இருதயம் திறந்த போதுதான் இயேசுவை அவர்கள் அறிந்தார்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 25:13 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது அறியாதிருக்கிறபடியால் என்ன செய்யுங்கள்?
விழித்திருங்கள். ஆண்டவருடைய எப்போ வருவார்னு தெரியாது. நீங்கள் அதை குறித்து மத்தேயு 24, 42, 43 ஆகிய வசனங்களெல்லாம் சேர்த்து படிச்சு பாருங்க. அதில் போட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழிப்பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்க, சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும், விழித்திருக்கணும். சத்தமா சொல்லுங்க, பிசாசினுடைய வஞ்சகத்துக்கு ஆளாகாம இருக்கணும்னா விழித்திருக்கணும். கர்த்தருடைய வருகைக்காக விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த இருதயம் விழிப்பா இருக்கணும்னு சொல்றேன்ல. யாருடைய இருதயம் விழிப்பா இருக்கணும் தெரியுமா? லூக்கா 21:36 சொல்லுகிறது, சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ற ஆள் தான் இருதயம் விழிப்பா இருக்கும். ஜெபம் இல்ல சகோதரி சகோதரா, உன் வாழ்க்கையில பர்சனல் பிரேயர் இல்லைன்னா தீர்க்க தரிசனமே தேவையில்லை. உன் இருதயம் விழிப்பா இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. இருதயம் விழிப்பா இருந்தாதான் சம்பவிக்க போகிறவைகளுக்கு நீங்க தப்ப முடியும். ஒரு வரப்போகிற சதிநாச மோசங்களுக்கு நீங்க தப்பணும்னா விழிப்பு ரொம்ப தேவை. யாரால விழித்திருக்க முடியும்? ஜெபம் பண்ணுகிறவர்களால தான் விழிப்பா இருக்க முடியும். அதே போல கொலோசியர் 4:2 இப்படி சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்துடனே ஜபத்தில் விழித்திருங்கள். இந்த சில நேரம் அந்த பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அது சும்மா நினைக்க சொல்றீங்க நினைக்கிறேன். நீங்கள் ஸ்தோத்திரம் 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 நடக்கும்போதும் கிச்சனில் போகும்போது வரும்போதும் அந்த இருதயத்தில் ஸ்தோத்திரம் இருந்துகிட்டே இருந்தா உங்கள் இருதயம் விழிப்பாக இருக்கும். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில நேரம் இப்போ என்னுடைய தாயாரை வண்டியில் நான் ஏற்றிட்டு போகிறேன்னா அந்த சோத்திர சத்தம் விழுந்துக்கினே இருக்கும். சோத்திரம் 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 சோத்திரனே வருவாங்க. சோத்திரம் அது ஆதிகால பரிசுத்தவானுடைய எலும்புல நரம்புல நாடி நரம்புல அது ஊறி போனது. சோத்திரம் 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 வந்துக்கினே இருக்கும். ஆனால் நம்ம வண்டியில் உட்காந்து போய் திட்டிக்கினே சண்டை போட்டுக்கினே தோத்திரம் அல்லேலூயா என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ரோட்லேயே மங்கமானுங்கனே போவாங்க. தோத்திரம் நேரமும் சோத்திரத்துக்கு அங்கே வேலையே இல்லை, ஒரே ஆத்திரம்தான். எப்படி இருதயம் விழிப்பா இருக்கும் கொஞ்சம் வச்சு பாருங்க. சில நேரம் போகும்போது வண்டி ஓட்டுன்னு அவன் திட்டுவான், பின்னாடி உட்காந்துக்கிறது அவனை திட்டும், திட்டிக்கின்னு பேசிக்கினே போகிறது. தோத்திரம் அல்லேலூயா. யாரையோவா சொல்கிறேன்? தோத்திரம் உங்களுக்கே தெரியும். அப்போ ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து எப்படிங்க விழித்திருங்கள். தெளிந்த புத்தி. அப்போ அந்த புத்தி தெளிவாக இருந்தால் தான் இருதயம் என்ன செய்யும்? விழித்திருக்கும். இதெல்லாம் சொல்ல. அப்போ ஆண்டவருடைய சத்தத்துக்கு எப்படி செவி கொடுக்கணும்? விழித்திருக்கணும். அதற்கு பிறகு 4வது பாயிண்ட், என் கதவு நிலை அருகே. இந்த வேர்டை பாருங்க, கதவு நிலை அருகே, நிலைக்கால்கள் நிலை அருகே அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கதவு எது? இந்த நிலை அருகே என்பது என்ன? யாத்திராகமம் 12:7 சொல்லுது, அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. நிலைக்கால் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படணும். யாத்திராகமம் 12:22, 23 ஆகிய வசனத்தில் இதே வசனம் திரும்பி ரிப்பீட்டடா வருது. வீட்டு வாசல் நிலைகள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் என்ன செய்யுங்க? தெளிங்க. அந்த ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்கள் அதான் ரட்சிப்பின் கதவு. என்னைக்கு இந்த ரத்தத்தில் நம்ம கழுவப்பட்டோமோ, என்னைக்கு அந்த ரத்தத்துக்குள்ள நம்ம கடந்து போனோமோ, அன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள். அன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய வீட்டிலும் அந்த கதவிலே ரத்தம் பூசப்பட்டது. ரத்தம் பூசப்பட்டதனால் சங்கார தூதன் அந்த கதவை திறந்து உள்ளே போகாமல் அதை கடந்து போனான். அல்லேலூயா. இப்போ நான் சொல்லுகிறேன், நாம் ரட்சிக்கப்பட்டோம் அல்லவா? அந்த ரட்சிப்பை விட்டு நாம் தூரமா இருந்தால் கர்த்தருடைய சத்தம் கேட்காது. அந்த ரட்சிப்பின் அருகே நிற்க வேண்டும். ரட்சிப்புக்கு தூரமா போயிடக்கூடாது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டு ரொம்ப தூரமா இருக்கிறாங்க. பிரதர் சிஸ்டர், ஆண்டவரை விட்டு நீ தூரமா இருக்காத, நிலை அருகே. கையை தட்டி சத்தியம் புரிஞ்சவங்க, நிலை அருகே. என் கதவு நிலை அருகே.
ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இயேசுவுக்கு அவங்களுக்கு கிட்ட இல்ல, இயேசு எங்கேயோ இருக்கிறாரு, அந்த அம்மா எங்கேயோ இருக்குது. ஜெபிக்காத அம்மா, துதிக்காத அம்மா, ஆராதிக்காத அம்மா, அது எங்கேயோ இருக்குது. நீ தூரமா இருந்தா ஆண்டவர் பேசுற சத்தம் உனக்கு கேட்காது, நீ செவி கொடுக்க போகிறதும் இல்ல. தூரமா போகக்கூடாது. ஏனென்றால் லூக்கா 22:54 சொல்லுது, பேதுரு தூரமாய் போனான். அவனை ஆண்டவர் பின்னாடித்தான் வரான், ஆனா இயேசுவுக்கு அவனுக்கு என்ன இருக்குதுங்க? தூரம் இருக்குது. ஆனால் அன்பின் சீஷனாகிய யோவானை பாருங்க, யோவான் 19:25-26, இயேசுவின் சிலுவை அருகே நின்று கொண்டிருந்தாங்க. இதுதான் அந்த சோதரம் கதவு நிலை அருகே நிற்பது. அருகே நிற்கணும், நியர் த கிராஸ். அப்பொழுது இயேசு அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டார். நீங்க தூரமா இருந்தா அவர் கண்ணில் நீங்க படமாட்டீங்க. அவர் பக்கத்துலவா, அவர் கிட்ட வந்து நின்னாதான் அவருக்கு நீங்க தெரியப்படுவீங்க. இப்பதான் உங்கள்ட்ட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில 7 வார்த்தை சொன்னார். அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்ற சத்தம் யாரை தேடி வந்துச்சுன்னா, தனக்கு அருகே நின்ற தம்முடைய தாயை, தமது அருகே நின்ற அன்பின் சீஷனாகிய யோவானை பார்த்து பேசுற. நீ எங்க இருக்கிறீங்க? தூரமா இருக்கிறீங்களா? இயேசுனார் பக்கத்தில் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. சேர்ந்து பாடலாமா? இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. என்ன சொல்லுங்க? இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த பாடுபட்ட நாயகா. நிறைய காரியம் அவர் சொல்றாரு. என் கதவு நிலை அருகே காத்திருந்து, 5வது பாயிண்ட், காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். காத்திருக்கிற இருதயம். கர்த்தர் என்னோடு பேசுவார். கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுவார்? அவர் பேசுவதை நான் சோத்திரம் நான் கேட்பேன் என்று அவசரப்படாம காத்திருந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஏசாயா 40:31 புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டையில் அடிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமா என்ன செய்தார்? சாய்ந்தார். அவர் உன் பக்கமா சாஞ்சிருவார். எனக்காக என் பிள்ளை காத்திருக்க அப்படின்னு. புலம்பல் 3:25 சொல்லுகிறது, அவருக்கு காத்திருக்கிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீ உலகத்துக்காக காத்திருந்தா அவ்வளவுதான், செத்து தான் ஒழியணும். மனுஷர்கள் பாருங்க, யார் யாருக்கோ காத்து நிக்கிறாங்க பாருங்க. ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்க கூடாதா? என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்படி காத்திருக்கணும்? சங்கீதம் 5:3 இப்படி சொல்லுகிறது, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ப்ரிப்பரேஷனோடு காத்திருப்பேன். ஆயத்தமாகி காத்திருக்கணும். ஆண்டவர் பேசுவார்னு எல்லாத்தையும் மனது சிந்தனை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். நான் எல்லாத்தையும் பிரித்து பகுத்து உங்களுக்கு போதிக்கிறேன். காத்திருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகாம எப்படி காத்திருக்கணுன்றதையும் உங்க இருதயத்தில் ஆயத்தமாகி காத்திருக்கணும். காத்திருக்கிறது ஆயத்தம் இல்லாம ஒரு காத்திருப்பு தேவன் விரும்புகிற காத்திருப்பு இல்லை. ஆயத்தமாகி என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அடுத்தது சங்கீதம் 37:7 சொல்லுது, அவரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கணும். ஃபோக்கஸ் வேற இடத்துல வச்சிருக்க கூடாது. அவரை நோக்கி அமர்ந்து கொண்டு காத்திருக்கணும்.
யாருக்கோ யாரையோ நோக்கி எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறது இல்லை, கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கணும். அதான் அந்த காத்திருக்கிறதுக்கு தான் பலன் வருது. அல்லேலூயா. ஆபகுக் 2:3 சொல்லுது, அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்ய. இதுக்கு இன்னொரு வார்த்தை, சோர்ந்து போகாம காத்திரு. தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். நல்ல கையை தட்டி தாமதித்தாலும் காத்திரு. அப்புறம் 40:1 சொல்லுது, பொறுமையுடன் காத்திரு. அவசரப்படக்கூடாது. பொறுமைன்னா அதுல ஒரு விசுவாசம் இருக்கு. நிச்சயம் ஆண்டவர் என் பக்கம் சாய்ந்து என் கூப்பிடுதல் என்ன செய்வார், கேட்பார். பொறுமையோடு என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அமர்ந்து காத்திருக்கணும். அப்புறம் சோதரிக்கிறோம், ஆயத்தமாகி என்ன செய்யணும், காத்திருக்கணும். சோர்ந்து போகாம என்ன செய்யணும், காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருக்கணும். அவர் சொல்றாரு, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. நீதிமொழிகள் 8:34 பாருங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை சேர்ந்து படிப்போம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா. செருபாபேலுடைய விசேஷம் என்ன? அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கும் தேவன் அனுப்பின ஆகாய் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கும் செவி கொடுத்தான். கர்த்தர் செருபாபேலை பயன்படுத்தினார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இப்படி செவி கொடுக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் வேகமா, செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டும். தயவு செய்து பாடுங்க. யாரு பாடாம இருக்கக்கூடாது. கையை தட்டி பாடுங்க. பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. லோரி ஐயா வாழ்க, ஓ நாமம் வாழ்க. அவே தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து ஓ தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டோ. தேடுகிற மகிழ்ந்து களி கூறட்டோ என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. செவிகளை நீ திறந்து விட்டி, செய்வோம் சத்தத்தை உயர்த்தே. உமக்கு செவி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றோம். செய்வோம் சீத்த இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. சபபபபபபா glory glory glory. நாமம் குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. வல்லவரே கோடி சோத்திரமே. ஆமே பாவக்காரை போக்கோ கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கோ கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஆவியில நிறைந்து எளிமையான வாயை திறந்து என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க,
நாமம் வாழ்க. Glory, 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 glory. நாமம் செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சீத்த. சொல்லுங்க, செவிகளை நீ செய்வோம் உம் சீத்த. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லா கைகளை தட்டி, ஆண்டவரே ஆண்டவரே, என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, நித்தமும் விழித்திருந்து வாசற்படியிலே நிலை அருகே நின்று செவி கொடுக்கிறவர்களாய் என்னையும் சபையார் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, செருபாபேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு ஊழியக்காருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறவனா இருந்தனால இந்த ஊழியத்தை வல்லமையா பயன்படுத்தினீங்க ஆண்டவரே. அந்த செருபாபேலுக்குள் இருந்த இந்த செவி கொடுத்தல் என்கிற இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டான்ப்பா, அது அவங்க இருதயத்தில் இருந்த அந்த வார்த்தையை எடுத்து விடாம, பிசாசு எடுத்துடாம அந்த வார்த்தையை உணர்ந்து ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு 30, 60, 100 பலன் கொடுக்க இந்த வாரம் முழுக்க அந்த வார்த்தையில தியானித்து அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஜீவியம் செய்ய நம்முடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் இந்த வசனங்களோடு பேசிக்கிட்டே இருக்கட்டும். செவி கொடுப்பதனால் வருகிற எல்லா நன்மைகளும் உடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். எங்களை ஒவ்வொருவரையும் செருபாபேலாய் உடைய கைகளை நாங்கள் பயன்பட உதவி செய்யும். ஆலயத்தை கட்டுகிறவர்களாய், உடைய ஊழியத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய், இடிந்து போனவைகளை கட்டி எழுப்புகிற செருபாபேட்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும். எங்களை தாழ்த்துற ஒப்பு கொடுக்கிற கன மகிமை துதி சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாத வழிநடத்துதல், பராமரிப்பு இன்றும் என்று சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.